அனைவருக்கும் வணக்கம். ஈலேண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 20 ஜனவரி அண்ட் ஆல்சோ வீக்லி அப்டேட். ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் அப்டேட் பார்த்துட்டே இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்லி அப்டேட்டாகவும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எஸ்டர்டேவோடைய செஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் இதுலன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிப்போம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்டில் நேத்தோடைய ப்ரொஃபைல் பிரகாரம் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டே வந்து ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஓடிஎஃப் உடைய ரெஃபரன்ஸ் வேணும், ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் வேணும். அப்போ தான் நான் வந்து அப்சைட் பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த பிபிஓசியோட கான்செப்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது ரெண்டும் ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பையிங் டெய்லை வந்து டிமாண்டாக பாருங்கள். இந்த பையிங் டெய்லுக்கு கீழே மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணாங்க, மார்க்கெட் வந்து இந்த பையிங் டெய்ல் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, ஃபுல்லி நல்ல ஒரு செல்லிங் டெய்ல் வச்சுட்டு ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? அட் ப்ரெசென்ட் இதுதான் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடச்சி. பட் ஆனால் கான்டெக்ட் பிரகாரம் இருக்கானா? எஸ், கான்டெக்ட் பிரகாரம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பிபிஓசி கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆக்ஷனோட டைரக்ஷன்லேயே மார்க்கெட்டு ட்ராவல் பண்ணோம். ஆக்ஷன் வீக்காக இருந்ததுன்னா அகெயின் பிபிஓசிக்கு வரும். இதுதான் கான்டெக்ட். ஸோ அந்த கான்டெக்ட் வரும். ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க கொண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணல, இந்த ரேஞ்சுக்கு அபோவில் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. கிளியருங்களா? கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அப்போது இது இந்த ரேஞ்சில் வந்து பொசிஷனோட ட்ரேட் பண்ணுறவங்க வெரி சிம்பிளாக அழகாக வந்து ஒரு 1% இல்லை 2% அவங்களுடைய அந்த மார்ஜினுக்கு எடுத்துருக்க முடியும் நேற்று. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டிலையும் டீட்டெயில்டாக ஸோ இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த பிபிஓசி ப்ரொஃபைல் ஆல்ரெடி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 நாள் இருக்குது. இதுக்கு அபோவில் நமக்கு ஸ்மார்ட் மணியோட கன்ஃபர்மேஷன் வேணும். அபோவில் ஸ்மார்ட் மணியோட கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த பிபிஓசி ஃபாலோ பண்ணும். மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு. மார்க்கெட் அகெயின் பேக் டு இந்த பிபிஓசிலேருந்து ரிஜெக்ட் ஆகி இந்த பிபிஓசிக்கு நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டு அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக திரும்பவும் இதே இடத்துல ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ வித்தின் ரேஞ்ச், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸ்மார்ட் மணி வருதா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ட்ரேடர்ஸு, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ்லாம் அவங்க ஒரு ரேஞ்ச் ட்ரேடில் இருந்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டு இந்த டேட்டில் ஒரு ரேஞ்ச் ட்ரேடில் இருந்திருப்பாங்க, என்ட்ரி ஆயிருப்பாங்க. அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து எட்ஜுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓடிஎஃப் வந்தாங்கன்னா ஃபர்தராக இதை டைரக்ஷனாக மாற்றுறதா அட்ஜஸ்ட் பண்ணுறதான்றதா அதில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் பிலோவில் ஓப்பன் ஆனால் அவங்களுக்கு ஒர்க் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் அவங்களுக்கு அப்படியே டைம் டிக்கேல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். அப்போ 2 நாள் அவங்க ஹோல்ட் பண்ணதுக்கான ரீசன், அன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சு ஹோல்ட் பண்ணதுக்கான ரீசன் உங்களுக்கு கிளியராகவே மார்க்கெட் வந்து இப்போ என்னன்னா மண்டே, இப்போ இந்த வீக் இனிஷியேட் பண்ண ட்ரேட் வந்து மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வித்தின் ரேஞ்சுன்னு இருக்குதுன்னா, ஸோ ஷார்ட் டைம் ட்ரேட் வந்து 3-4 டேஸ்லேயே அவங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான அந்த இப்போ 1 lakh கேபிட்டல் வச்சுக்காங்கன்னா அதுக்கு ஒரு 1000 rupees அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரேஞ்சிலே இருக்குது, அவங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். மார்க்கெட் இதே வந்து இந்த இடத்துல டைரக்ஷனாக போனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கொண்டு போயிடுவாங்க. அவன் மார்க்கெட்டில் எப்படி வந்து அந்த ஆக்ஷன் நடக்குது, மார்க்கெட் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுது அப்படின்றத அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பீஸ்ஃபுல் ட்ரேடாக வந்து அதை பண்ண முடியும். ஓகேங்களா? சரி. ஸோ அட் ப்ரெசண்ட் வந்து நம்மளுடைய அந்த எப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார் சார்ட்டில் வீக்லி லெவலில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் இது வந்து ஒரு ரேஞ்சாக இருந்தது. இந்த டேட்டில் இங்கே இருந்த டேட்லேருந்து பாருங்கள், எங்க ஜூன் மந்தில் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஹைலேருந்து மார்க்கெட் மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகி எக்ஸாக்டாக இந்த லோ வந்துட்டு பேர் திரும்ப ரைஸ் ஆயிடுச்சு. திரும்ப ரைஸ் ஆகி அபோவில் கன்ஃபர்மேஷன் ஆகலை, அபோவில் ஸ்டே பண்ண முடியாது, திரும்ப உள்ளே வந்துச்சு. அப்போ ரேஞ்ச் தான் அகெயின் மார்க்கெட் எனர்ஜி ரேஞ்சுக்குள்ளேயே வருது. திரும்பவும் டிசம்பர் மந்தில் அபோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, ரேஞ்ச் தான். இப்போ அந்த ரேஞ்சிலேருந்து வந்த பிறகு இந்த பர்டிகுலர் வீக் என்ன வீக்கு, அந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக், அது யூஸ்வலி ஃபெஸ்டிவல் டேஸ், அப்போ ஃபுல்லாகவே அங்கே ரேஞ்சாக இருந்தாங்க. அப்போ ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு அப்புறமா மோஸ்ட்லி அவங்க பையிங் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க.
ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து பையிங் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆஸ் பெர் சென்டிமென்ட்டா நீங்க செக் பண்ணீங்கனாலே தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஃபேர் பிரைஸ்க்கு வராங்க. அப்போ இந்த லோல மார்க்கெட் நிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. பிலோக்கு வந்த பிலோ வந்த பிறகு நெக்ஸ்ட் நமக்கு டிமாண்டா எந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு நோட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து டிமாண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல டிமாண்ட்ல இருக்கணும். லாஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் பிலோல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கண்டினியூ ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட் கண்டினியூ ஆகல. கிளியருங்களா? கண்டினியூ ஆகாம ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டிமாண்டில் ஸ்மால் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் அப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான். இப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டில் டிமாண்டில் இருக்கிறது ஆல்ரெடி இது வந்து 200 EMA, இது 50 EMA, 200 EMA, 50 EMA கிராஸ் ஓவர் ஒன்றும் நடக்கலை. ஓகேங்களா? இது இந்த கிராஸ் ஓவர் நடக்கலை. பட் ஆனால் இது வந்து இங்கே டச் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இங்கே இது டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டச் பண்ண பிறகு யூஸ்வலாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ டச் பண்ணும்போது அகைன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அது வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் மூவிங் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ இதே இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம எப்படி வந்து கன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ரேஞ்சில இருந்து பிலோவில் ஒரு நாள் வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எப்படி சொன்னால் எனக்கு வந்து ப்ரொஃபைலில் ஃபாலோ பண்ணுவேன். ப்ரொஃபைலில் ஃபாலோ பண்ணாதான் எனக்கு கரெக்டுன்னு. அப்போ ப்ரொஃபைலில் எனக்கு ஃபாலோ அப் கிடைக்கல அப்படின்றத நீங்களே கவனிக்கிறீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை எப்படி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல கவனிக்க போகிறோம். சிமிலர்லி சரி நிஃப்டிலையும் பாருங்க, நிஃப்டியில் இப்போ தான் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. நிஃப்டி இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட்டிங் இங்கேருந்து டவுனில் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரீட்ரேஸ் எடுத்துட்டு இப்போ இந்த ரேஞ்சில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சில் இந்த லோவில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3-4 டேஸாக மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. இது வந்து டே சார்ட்டு, பார் சார்ட்டு, டே சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ரேஞ்சிலேருந்து எப்படி ப்ரொஃபைலை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால யார் இல்லை, லாங் டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மல்டிபிள் டைம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு டேவோட ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேவோட ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு இங்கே ஹையில் போனால் மார்க்கெட் லோக்கு செல் பண்ணுறாங்க, லோவில் வந்து ஹையில் செல் பண்ணுறாங்க. இப்படியே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வந்து போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? போயிட்டே இருக்கு. அப்போ என்னது ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக இருக்கு. அப்போ ரெஸ்பான்சிவாக இருக்கும்போது மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராக இருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து ஸ்கேல்பராக இருப்பாங்க, இல்லைன்னா இன்ட்ராடே பிளேயர்ஸாக இருப்பாங்க. இப்போ இவங்க கிட்டேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, இனிஷியேட்டிவ் பையிங் ஆர் இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுக்குது. அப்போ இங்கே யார் எடுக்கிறாங்க, ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அப்போ இனிஷியேட்டிவ் இங்கே யாராக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம் ட்ரேடராக இருப்பாங்க. அப்போ அந்த இனிஷியேட்டிவ் வந்து ஷார்ட் டைம் ட்ரேடராக இருக்கும். அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர் ஒரு சர்டன் லெவல் போனோன்னா திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷார்ட் டைம் ட்ரேடில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு, அகெயின் இந்த இடம் ஃபேர் ப்ரைஸ்க்கு புஷ் பண்ணுவோம். அப்போ ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதுங்களா? இப்போ இதுக்கும் மேலே மார்க்கெட் போகணும் அப்படின்னா யார் உள்ள வரணும், லாங் டைம் ட்ரேடர்ஸ் உள்ள வந்து தான் அவங்க என்ன பண்ணாங்க அடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளவே தான் டிராவல் ஆகுதுங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளவே தான் என்ன மார்க்கெட்டு டிராவல் ஆகுது. அப்போ இங்க கீழே கொண்டு போகணும் அப்படின்னா யார் கொண்டு போகணும், லாங் டைம் ட்ரேடரு கீழே கொண்டு போகணும். இங்க மேலே கொண்டு போனனாலும் இங்க லாங் டைம் ட்ரேடர் மேலே கொண்டு போகணும். புரியுதுங்களா? அப்போ டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, 1 ஹவர் வீக்லி அது மாதிரிலாம் பாக்குறீங்களா, அதுல இங்க நாங்க ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டைம் ஃப்ரேம்ன்றது இங்க யாருன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ், எப்போ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் யார் எங்களுக்கு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாஷன் டைம் ஃப்ரேம்ல இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் கோ டைம் ஃப்ரேம்ல இருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு டிஸ்கவர் டைம் ஃப்ரேம்ல மாறுது. இப்படின்ற அந்த கான்செப்டா உங்களுக்கு ப்ரொஃபைலில் பார்க்கும்போது வரும். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் பிரகாரம் பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைல் யார் கண்ட்ரோல் தான் இருக்கு, இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம், வெரி ஷார்ட் டைம், ஷார்ட் டைம் ட்ரேடர் கூட சொல்லக்கூடாது, வெரி ஷார்ட் டைம் ட்ரேடர்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. கிளியருங்களா? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு ப்ரொஃபைலில் நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீக்லியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி நம்ம நார்மலாக எப்படி பார்ப்போம், மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம்,
அதுக்கப்புறம் வந்து 4 ஹவர் பார்ப்பீங்க, இல்லை 1 ஹவர் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ். இப்போ இதிலெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேக்கு வரும். கரெக்ட். இப்படி தான் நம்ம ட்ரேடிங் செட்டப்பு. ப்ரைஸ் ஆக்ஷனில் இது வந்து தப்பு ஒன்று, இது கரெக்டானது தான். ஆனால் எப்படி அது மார்க்கெட் வந்து ஹேண்ட் ஓவர் ஆகுது, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் எப்படி டேக் ஓவர் பண்ணுறாங்க, ஹேண்ட் ஓவர் சொல்றேன், டேக் ஓவர் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க, எப்படி லாங் டைம் ட்ரேடர் பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட ஹோல்டிங் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கான வைப்ரண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நமக்கு எது எது தேவைப்படுது, ஒரு டூல் தேவைப்படுது. அப்போ அந்த டூல் வந்து எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அப்படின்னும் போது, இந்த டேக் ஓவர் பண்ணும் போது வரக்கூடிய அந்த இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஸ்பைக் வந்திருக்கு, ஆனால் அந்த ஸ்பைக்கில் என்ன இல்லை, இந்த இடத்துல ஃபாலோ அப் இல்லை. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்லைட்டாக மார்க்கெட்டிங் வந்து இங்கே டவுனில் கீழே ஓப்பன் பண்ணிருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் ஃபாலோ அப் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு நார்மல் கேண்டில்ஸ்டிக் இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக நான் சொல்வேன், ஆக்ஷன் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த ஆக்ஷன் ப்ராசஸை ஷோ பண்ணக்கூடிய சார்ட் தான் நமக்கு என்ன சார்ட் தேவைப்படுது, ஒரு பெல்கவ் சார்ட் தேவைப்படுது. அப்போ அந்த பெல்கவ் சார்ட் மெத்தட்ல வரக்கூடிய சார்ட் தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலு, வால்யூம் ப்ரொஃபைலு, இந்த சார்ட்ஸ் எல்லாமே வந்து அதனால இருக்கு. அதனால தான் இந்த சார்ட் நான் பார்க்கும்போது எனக்கு ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போ எனக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர் வராங்களா, லாங் டைம் ட்ரேடர் வராங்களா, இல்ல வெரி ஷார்ட் டைம் ட்ரேடர் கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கா, எக்ஸாஷன் டைம் ஃப்ரேம்ல இருக்கா, ஸ்டேட்டஸ் கோட்ல இருக்கா, டிஸ்கவர் டைம் ஃப்ரேம் இருக்கா அப்படின்னு அந்த கிளாரிட்டி கிடைக்குது. அந்த கிளாரிட்டிக்கு தகுந்தாப்புல ட்ரேட் செட்டப் நம்ம பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. புரியுங்களா கான்செப்ட்? ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு மாற வேண்டிய ரெக்குயர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த டைம் ஃப்ரேம் சார்ட் பார்க்கும்போது எப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்கன்றது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ டைம் சார்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிளாரிட்டி இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிளாரிட்டி கிடைக்க மாட்டுது, ரொம்ப டிலே ஆகுது, இல்லை லேகிங் ஆகுது. ஸோ இமீடியட்டாக நமக்கு வந்து புரிய மாட்டுது. அப்படின்னும் போது எனக்கு அடுத்த லெவல் சார்ட் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே நிஃப்டியோடைய 200 EMAக்கு பிலோவில் தான் மார்க்கெட் இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டிலேயே 200 EMAக்கு பிலோவில் தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இங்கேருந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா, டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுமா, இல்லை மார்க்கெட் ரீட்ரேஸ் எடுக்குமா அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு எனக்கு இங்கே கிளாரிட்டி இல்லாதனால நான் ப்ரொஃபைல் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போது மந்த்லி ப்ரொஃபைல் ரெகுலராக நம்ம நோட் பண்ணுறதுனா, அவன் மந்த்லி ப்ரொஃபைலை ரெஃபர் பண்ணும்போது எப்படி இருக்கு, இப்போ இந்த இடத்துல பாருங்க, மந்த்லி ப்ரொஃபைல்லையே உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளவே தான் இருக்கு. மந்த்லி ப்ரொஃபைல்லையும் இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கு, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ இங்கேருந்து போன ப்ரைஸ் திரும்ப இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கு மந்த்லிலையும். ஆனால் அதுக்கு கீழே ஃபாலோ அப் நடக்க மாட்டுது, மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. அப்போ அகெயின் இந்த ப்ரொஃபைல், இப்போ இந்த ப்ரொஃபைல்லாம் இருக்குல்ல, இந்த மந்த்லி ப்ரொஃபைல்லாம் இருக்கு, இந்த மந்த்லி ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி மெர்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ரொஃபைல் இங்கே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? மந்த்லி ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது தெரியுதுங்களா? இங்கிருந்து போன ப்ரைஸு கரெக்டாக அந்த ப்ரொஃபைலோட பிட்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆன பிறகு இந்த பிலோ என்னது உங்களுக்கு, இனிஷியேட்டிவ் செல்லிங் வரணும். கரெக்டுங்களா? இந்த லெவல் கீழே யார் வரணும், இனிஷியேட்டிவ் செல்லிங் வரணும். அப்போ இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறாங்க, ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா, இல்லை ரிவர்ஸ் ஆகி திரும்பவும் இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்றத இப்போ இந்த மந்த் வந்து நம்ம பார்க்கணும். யூஸ்வலாக என்ன எப்படி பார்ப்போம், இன்னொரு ப்ரொஃபைல் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் நாங்கள் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டுக்கு நோட் பண்ணுவோம். ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்தோடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்து, அந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்தோடைய அந்த கன்சால்டேஷனை பேஸ் பண்ணி இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அது நம்ம பிப்ரவரி மந்த் முடியும் போது நான் உங்களுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அது இருக்கு. அது சிமிலர்லி இதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து நிஃப்டிலேயே என்ன இருக்குது, இந்த ரிஜெக்ட் ஆகிது, எனக்கு பிலோ ப்ரொஃபைலுக்கு பிலோவில் மார்க்கெட் போகாதனால ஐ எக்ஸ்பெக்டிங் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் வெரி லாங் டைம் ட்ரேடருக்கு இன்னும் யாரும் இல்லை, ஹேண்ட் ஓவர் ஆகலாம். அப்போது அதுக்கு 55,000 மேலே தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும், இங்கே 25,000 மேலே தான் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கிளாரிட்டி. அப்போ ஸ்டில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் டிசைட் பண்ண அந்த டிமாண்டுக்கு சுற்றி சுற்றி தான் மார்க்கெட்டு வந்துட்டு இருக்கு. கிளியருங்களா? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி அப்டேட்.
இப்போ வீக்லி அப்டேட் போன வாரத்துக்கு இந்த வாரம் என்னவா இருந்தது? பேங்க் நிஃப்டி இனிஷியேட்டிவா இருந்தது. ஆனா அந்த இனிஷியேட்டிவ் என்னவா ஆயிடுச்சு இப்போ? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனா உள்ள போய், ஆனா நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். லாஸ்ட் 2 வீக்ஸ கம்பேர் பண்ணுங்க. இந்த இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம், அந்த வாரத்துல பேங்க் நிஃப்டி பிலோல வந்த பிறகு திரும்பவும் எங்க போறாங்க? வேல்யூ ஏரியாவுக்குள்ள போறாங்க. அப்போ இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள போன பிறகு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணணும்? இந்த 48,000க்கு பிலோல மார்க்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அப்போ நமக்கு எங்க கன்ஃபர்மேஷன் ஆகும்? அப்போ இங்க ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத கன்ஃபர்மேஷனு இங்க போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இப்படி கீழே போன மார்க்கெட்டு திரும்பவும் முந்தின வாரத்துடைய ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இப்போ வெளியில வருது. இங்க சென்டர்ல இருக்கு. அப்போ இந்த வாரம் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆன பிறகு ஆக்ஷன் இதுக்கு பிலோல கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இங்க வீக்லி இது கன்ஃபார்ம் ஆகும்போது அங்க மந்த்லில கன்ஃபார்ம் ஆகும். அப்பதான் நமக்கு அந்த இடத்துல லாங் டைம் பீரியடுக்கே மார்க்கெட்ட மேல கொண்டு போறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அட் பிரசன்ட் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமான பாயிண்டா இத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த வீக்லி ப்ரொஃபைல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ட்ரேடிங் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த ப்ரொஃபைல் நான் அனுப்பிச்சு பண்றேன். இவர் தான் இப்போ நல்ல பேலன்ஸ் ப்ரொஃபைலா இருக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா எந்த பாயிண்ட் உங்களை நிறுத்தி வைக்கும்? இந்த பாயிண்ட் உங்களை நிறுத்தி வைக்கும். கிளியர்? எங்க 48,200ல இருந்து 48,000 அந்த 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிமாண்ட் ஆக்ட் ஆகும். இந்த டிமாண்டு கீழே உங்களுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க டவுன் சைடுக்கான ட்ரேட் செட்டப் மார்க்கெட் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் we have to wait. அப்போ எப்பயுமே ஒரு ப்ரொஃபைலுக்கு பிலோல மார்க்கெட் போயிடுச்சுன்னா உடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது என்ன இம்பேலன்ஸ் ப்ரொஃபைல். மார்க்கெட் என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்துட்டு அந்த பேலன்ஸ்ல இம்பேலன்ஸ் வந்திருக்கு. அப்ப இந்த இம்பேலன்ஸ்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துலயும் திரும்ப ஒரு இம்பேலன்ஸ் ஆகி மார்க்கெட் மேல வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அதனால உடனே நம்ம டவுனுக்கு கன்ஃபார்ம். அப்போ இந்த பேலன்ஸ் கீழே கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? சிமிலர்லி வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் நிஃப்டியில் பார்க்கும்போது நிஃப்டி வீக்லி ப்ரொஃபைல பார்க்கும்போது அதே கான்செப்ட் தான். போன வாரத்துக்கு இந்த வாரம் என்ன பண்ணாங்க? இனிஷியேட்டிவ் செல்லிங். ஆனால் இனிஷியேட்டிவ் செல்லிங்க மார்க்கெட் என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியாது. மார்க்கெட் பேலன்சிங் ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ அகெயின் அப்சைடு வரதா இருந்தா எனக்கு எந்த ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் எனக்கு கன்ஃபார்ம் கொடுக்கணும் சொல்லுங்க? எந்த ப்ரொஃபைல் மேலே மார்க் மினிமம் எனக்கு 23,600க்கு மேலே மார்க்கெட் கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்போ கொஞ்சமாக அவங்க புல்லிஷாக ஸ்டே பண்ண போறாங்கன்னா 23,600க்கு மேலே எனக்கு கன்ஃபார்ம் கொடுக்கணும். இதே மார்க்கெட்டு உங்களுக்கு பிலோவில் போகிறாங்க அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக 23,100க்கு பிலோவில் ஐ மீன் 23,000 கீழே நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கணும். அப்போதான் நமக்கு ஸ்ட்ராங்கான டைரக்ஷனை டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் டிசைட் பண்ண முடியாது. இது அப் சைட்னா திரும்ப அகைன் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கு. ஆனால் டவுன் சைட்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அது என்ன லெவல்ஸ்ன்றது நான் ஏற்கனவே 23,000 பார்க்கணும், அப்புறம் 22,500 பார்க்கணும். ப்ரீவியஸ் கான்டெக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்க நாங்க எதுவும் ப்ரிடிக்ஷன் அப்படின்ற அந்த அந்த மெசேஜுக்கே நாங்கள் போக மாட்டேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் விஷுவலா அன்னன்னைக்கு மார்க்கெட் என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல மார்க்கெட்டை டியூன் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை டியூன் பண்ணி கூட போயிட்டே இருக்கிறது தான் எங்களுடைய வே ஆஃப் மெத்தடா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மொத்த கண்ட்ரோலையும் மார்க்கெட்டை கொடுத்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணுன்னு சொல்றதுல கரெக்ட் கிடையாது. நம்ம மார்க்கெட்ல விஷுவலா அந்த ரெஃபரன்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே அப்போ அப்போ வந்து ஷார்ட் டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் இருக்கா, லாங் டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் இருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சிச்சா, இல்ல அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு மார்க்கெட்ல கிடைச்சிருக்கா, தென் வி கேன் புட் அடிஷனல் மணி இந்த மார்க்கெட். அதர்வைஸ் நம்ம ப்ராப்பர் ஹெஜிங்கோட வெயிட் பண்ணணும். அப்படின்றத நிறுத்தி நிதானமா மார்க்கெட்டை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது மேபி பெரிய ப்ராஃபிட்லாம் வராம இருக்கலாம். ஆனா லாஸ் ஆகாம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்ல டிராவல் பண்ண முடியும். கிளியருங்களா? அதுவே கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒரு பெரிய பெரிய ட்ரேட கூட நம்மளால கண்டினியூவா ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ பெல்கவ் கான்செப்ட். இப்போ இதே விஷயம் இப்போ நம்ம இங்க பார்த்த இதே விஷயம் பேலன்ஸ் ஆகுது. இதே பெல்கவ் மெத்தட்ல நமக்கு என்ன சொல்ல? ஆப்போசிட் ஆக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆப்போசிட் ஆக்ஷன் கிடைச்சு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல இந்த ஆப்போசிட் ஆக்ஷன் கிடைச்சு 4 நாளா மார்க்கெட் என்ன இருக்கு? இங்க சுத்திட்டு இருக்கு. அப்போ ஆப்போசிட் ஆக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் இப்போ டெவலப் ஸ்டேஜ் இருக்கு. அப்போ ப்ரொஃபைல் எல்லாம் மெர்ஜ் பண்ண பிறகு டே ப்ரொஃபைல் எல்லாம் மெர்ஜ் பண்ண பிறகு இங்க டிபி அக்கவுண்ட் பேங்க் நிஃப்டிக்கு என்ன கிடைக்குது? 20. நிஃப்டிக்கு டிபி அக்கவுண்ட் என்ன கிடைக்குது? கவனிங்க 38. அப்போ இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் நானு? பிலோ இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலோ 20
பிலோ 30, பிலோ 40, அப்புறம் அபோவ் 40 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன். அப்போ இது வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டு இப்போதைக்கு ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பேசிக் டெவலப்மெண்ட். இது ஒரு நார்மல் டெவலப்மெண்ட். இது இந்த பேலன்ஸ் நார்மல் டெவலப்மெண்ட். இது ஓவர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பிலோ 20 இருந்ததுன்னா மார்க்கெட் ஸ்டில் எந்த டைரக்ஷன்ல வந்ததோ எப்படின்னா இப்படி ஃபாஸ்டா வந்திருக்கு, ஒரு 2 நாள் இப்படி ஹால்ட் ஆயிருக்கு. அப்ப ஸ்டில் வந்து மார்க்கெட் என்னவா இருக்கு? டைரக்ஷனா தான் இருக்கு. ஆனா இது போக முடியாம இப்படி வருது அப்படின்னா அப்ப மல்டிபிள் டே பேலன்ஸ் கிரியேட் அப்போ டெவலப் ஆகுது. இதுதான் ஆக்சுவல் பேலன்ஸ். அப்ப இந்த பேலன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து மார்க்கெட் ப்ராப்பரா எனி டைரக்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்பெசிஃபிக்கா 30 அபோவ் பிலோ 40ல இருக்கும்போது அது வந்து நார்மல் டெவலப்னு சொல்லுவோம். அப்ப நார்மல் டெவலப் பண்ணும்போது மார்க்கெட் ஒரிஜினல் டைரக்ஷன் போறதுக்கு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணிட்டு போக முடியாம வந்துட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு அபோவ்ல அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆப்போசிட் சைடு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து 40 அண்ட் அபோவ் டிபிஓ ஓகே. அது அப்படியும் போக முடியல. மேலேயும் போக முடியல, கீழ மார்க்கெட் இன்னும் பேலன்ஸே ஆயிட்டே இருக்குன்னா, அப்போ 40 அண்ட் அபோவ் டிபிஓ இங்க வருது அப்படின்னா, மார்க்கெட் டெஃபினட்டா நம்ம ரிவர்சலுக்கு தான் ட்ரை பண்ணும். இப்ப மேல இருந்து கீழ வந்தா ரிவர்சலுக்கு தான் மார்க்கெட் ட்ரை பண்ணும். அப்படி ரிவர்சல் ஆகாம மார்க்கெட் வருது அப்படின்னா, இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல உங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சுச்சுன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் போகுது. அப்படின்ற மாரி இந்த கான்செப்ட் வழியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நமக்கு இங்க சோ ஃபார் என்ன டிபிஓ கிடைச்சது 20ல இருந்து அந்த 30 அந்த ரேஞ்ச் தான். அப்போ பிலோ 30. ஸோ பிலோ 30ன்றது என்னது? பேசிக் டெவலப். அப்போ இன்னும் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு? பேலன்ஸ் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்கு. எங்க? இந்த 49 500ல இருந்து இந்த இடத்துல 48 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ள மார்க்கெட் இன்னும் ஒரு நாள் 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இருக்கு அப்படின்றது தெரியுது. பட் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் என்னன்னா ஓடிஎஃப் வந்தாங்களா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான டெவலப்மெண்ட் ஏரியா தான். ஆனா ஓடிஎஃப் வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 38 இருக்கு. அப்போ 38ன்றது நார்மல் டெவலப்மெண்ட். அப்போ நார்மல் டெவலப்மெண்ட் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த டவுன் சைடு போறதுக்கான ட்ரை பண்ணும். இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரொஃபைலுக்கு மேல அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா தென் மார்க்கெட் அப் சைடு போக ஆரம்பிச்சிடும். கிளாரிஃபை ஆகுங்களா? அப்போ அந்த மாதிரி நிஃப்டியை பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்றது இந்த ப்ரொஃபைலை நான் ஸ்பிளிட்டா மாத்தி பார்க்குறேன். ஸ்பிளிட்டா மாத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? இப்போ இந்த டே எந்த டே? லாஸ்ட் டே இருக்குல்ல, லாஸ்ட் டே என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் டவுனுக்கு ட்ரை பண்ணி மேல வந்தாச்சு. அப்போ எனக்கு என்ன பெண்டிங் இருக்கு? அபோவ்ல அக்செப்டன்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. அப்போ அபோவ்ல நமக்கு அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இப்போ பேசுனது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இப்போ இந்த சார்ட்டுக்கு வாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன நம்ம ட்ரை பண்றோம்? இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுமான்னு ட்ரை பண்றோம். அப்போ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஸ்டில் மார்க்கெட் பேசிக் டெவலப்ல இருக்கு. அப்போ மார்க்கெட் இன்னும் பேசிக் டெவலப் முடிச்சு இவங்க நார்மல் டெவலப் ஆகி கன்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ நிஃப்டியில் என்ன ஆகும்? நார்மல் டெவலப் கன்ஃபார்ம் ஆனது பூஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் இல்லைன்னா மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான லாங் டேர்ம் செல்லருக்கான பார்ட்டிசிபென்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன போயிடும் உங்களுக்கு? அகைன் ஒரு லெவலா உங்களுக்கு கீழே போக சான்சஸ். புரியுதா? அப்போ எப்போ மார்க்கெட் ஃபால் ஆகும் ஃபால் ஆகாதுன்றத ஒரு ப்ரொஃபைலா நம்ம உட்காந்து வேலிடேட் பண்ணி அதை பார்க்கும்போது இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கிளியருங்களா? ஓகே. இப்போ டே ப்ரொஃபைலுக்கான ரெஃபரன்ஸை பார்த்துட்டு இந்த வீக்கோட டிஸ்கஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? வீக்லி ட்ரேடுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணுவோம். வீக்லி ட்ரேடிங்கான பிளானிங் எல்லாம் இதை வச்சு பார்த்துட்டு எப்படி இந்த வீக் மெஷர் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய பயம் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ப்ராப்பரா மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். இதை ப்ராப்பரா நீங்க பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இதையே என்ன பண்ணலாம்? ஒரு பிசினஸா நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது ஒரு ரெகுலர் இன்கம் ஆகும். அப்போ இது ரெகுலரா இன்கமா வரும்போது அப்பதான் என்ன பண்ண முடியும்? இதை ஒரு ஃபுல் டைம் ட்ரேடிங்கா நீங்க உங்க கரியர்ல கொண்டு வர முடியும். அது வரைக்கும் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அந்த விஷயத்துல ஃபுல் டைமா நம்ம இறங்கணும். அது வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மனசுல வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ டெய்லி ப்ரொஃபைல்ல கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ டெய்லி ப்ரொஃபைல்ல கான்டெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பிபிஓசி ப்ரொஃபைல முக்கியமாக நோட் பண்ணணும்ட்டு இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைல இந்த மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு ஆக்ஷன் என்ன பண்ணும்? கீழே போக முடியலன்னு சொல்லி திரும்பணும். ஓகேங்களா? திரும்பினா நேராக பிபிஓசிக்கு வரும். அப்போ திரும்பிச்சா? இல்லவே இல்லை. மார்க்கெட் நேராக கீழே போயிடுச்சு.
அப்ப நேரா கீழ போன பிறகு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்ன? இந்த பேலன்ஸ் இருக்கு, இந்த டெயில் இருக்கு, அப்புறம் இந்த பையிங் டெயில் இருக்கு. அப்ப மார்க்கெட் எங்க போய் நின்னுருக்கு? இந்த பையிங் டெயில்ல மார்க்கெட் நிக்குது. அப்போ இந்த இடத்துலயும் மார்க்கெட் புஷ் பண்ணாங்க, இந்த இடத்துலயும் புஷ் பண்ணாங்க. இப்ப இங்க பண்ணிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு பிலோல மார்க்கெட் டிராவல் ஆகக்கூடாது. அப்படி டிராவல் ஆனா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் மார்க்கெட் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம சொன்ன அந்த 48,000 கீழ ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ்னா அப்ப அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே. அப்போ நேத்தோட ஆக்ஷன்ல என்ன உங்களுக்கு வந்து மிஸ்கைடிங் ஏதாவது இருக்கா? இல்ல கரெக்டான கைடிங் தான் மார்க்கெட் பண்ணி எஸ் கரெக்டான கைடிங். ஆனா என்ன பண்ணல? அவங்க மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே புஷ் பண்ணி கீழ அனுப்பிட்டாங்க. ஸோ தட் மீன் ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் ஓடிஎஃப் ஓட ஆக்டிவிட்டி என்னவா இருந்தது? ஓடிஎஃப் மீன்ஸ் அதர் டைம் ஃப்ரேமோட ஆக்டிவிட்டி என்னவா இருந்துச்சு? மார்க்கெட்ட இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க? மேல உடனே உள்ள தள்ளி விட்டாங்க. செல்லிங்க போட்டு விட்டாங்க. அப்ப செல்லிங்க போட்டு விட்ட பிறகு அத கன்டின்யூ பண்ணாங்கன்னா, கன்டின்யூ பண்ணல. புரியுதுங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட்ட விடக்கூடாதுன்னு கிளியரா இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம பொறுத்தவரைக்கும் என்ன இந்த ரேஞ்சுக்கு மேல லாங் டைம் ட்ரேடரோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம கிளாரிட்டியா இருக்கணும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ இங்க மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அகைன் இங்க பாருங்க. இந்த ப்ரொஃபைல் பிபிஓசி, இந்த ப்ரொஃபைல் பிபிஓசி. இது ஒரு கான்செப்ட் இருக்கு. பேக் டு பேக் பிபிஓசின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப மார்க்கெட் இதுக்கு மேல அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா மார்க்கெட் அப்சைடுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ பேக் டு பேக் பிபிஓசி. அப்ப இந்த பிபிஓசிக்கு பிலோல என்ன இருக்குன்னா, இந்த டி பீரியட் தான் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு ஒரு புஷ் பண்ணி நிறுத்திருக்காங்க. அப்ப இந்த லோ, இந்த புல் பேக் லோ ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அகைன் இந்த ஏ, இந்த பையிங் டெயில் ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அப்புறம் இங்க இந்த கே, இந்த புல் பேக்ல ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். கிளியருங்களா? ஸோ இந்த ரெஃபரன்ஸையும் தாண்டி இதே மாதிரி நல்லா ராக்கெட் டவுன் சைடில் போய் டீப் பண்ணி இப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்பதான் மார்க்கெட் என்ன அது டவுன் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம கவனிக்கணும். இப்போ மார்க்கெட்டு இதுக்குள்ள டிராவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? எப்படி கான்டெக்ட் வந்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொன்னோம், அந்த கான்செப்டைஸாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ட்ரேடிங் பண்ணும்போது அந்த செட்டப் பண்ணும்போது எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், இப்போ இப்போ வந்து புல் கால் ஸ்ப்ரெட் எடுக்கணுமா, இல்லை பியர் புட்டு ஸ்ப்ரெட் எடுக்கணுமா, இல்லை அதுலேயே கேலண்டர் ஹெஜ்ஜாக வச்சு பண்ணணுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கணும், அப்போ இனிஷியல் செட்டப்க்கு எவ்வளோ கேபிட்டல் அலோகேட் பண்ணணும், செகண்ட் செட்டப்க்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அலோகேட் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது ஒரு இது எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது அப்படின்ற அந்த அப்ரோச் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அப்புறம் இந்த இந்த பர்டிகுலர் ஏ பீரியட் இது மாதிரி பெரிய டெய்ல் வச்சாலே அதோடைய ஆஃபை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த ஆஃபை நம்ம நோட் பண்ணி அப்போ அந்த ஆஃப் கரெக்டாக உங்களுக்கு எங்கே வருது? கரெக்டாக 49,000 சரௌண்டிங்கில் வருது. அப்போ அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. கிளியருங்களா? ஓகே ஃபைன். இப்போ நிஃப்டி போகலாம். நிஃப்டி ஸோ இது ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்காக மார்க்கெட் தெரிஞ்சு இதை ரெகுலராக பார்த்தாலே உங்களால் கான்டெக்ஸ்டாக பண்ண முடியும். எப்போ உங்களுக்கு வந்து இது ப்ரொஃபஷனலாக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறோம் அப்போது அப்ரோச் பண்ணி எண்ட் டு எண்ட் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு அப்புறமா கரெக்டாக லேர்ன் பண்ண பிறகு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிஃப்டி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் இந்த பிபிஓசிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், பிலோவில் போகுதுன்னா இந்த பிபிஓசி அப்ரோச் பண்ணும். இந்த பிபிஓசி அப்ரோச் பண்ணும். கரெக்டான பிபிஓசி அப்போ இந்த பிபிஓசிக்கு பிலோவில் மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது இங்கே எனக்கு கண்டினியூட்டி கொடுக்கல, கிளாரிட்டி கொடுக்கலாம். அப்போ பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கு ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்ன வந்தது, ஓடிஎஃபோட இன்டென்ஷன் இந்த பிபிஓசி ப்ரொஃபைலில் பேலன்ஸ்க்கோட இன்டென்ஷன் என்ன இருக்குது, மார்க்கெட்டை மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு கிளியராக இருக்காங்க. அப்போ புஷ் பண்ணி விட்டாங்க. புஷ் பண்ணி விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீட்டெயிலர்ஸ் போயிட்டு பை அண்ட் செல் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குன்னா அப்போ மார்க்கெட் இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த டே என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுவும் என்ன டே, இதுவும் உங்களுக்கு ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல தான் அமையுது. கிளியருங்களா? அப்போ இந்த டேவும் உங்களுக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் ஆகும். அப்போ பேக் டு பேக் பிபிஓசி இருக்கு மார்க்கெட்ல. அப்போ பேக் டு பேக் பிபிஓசி மீன்ஸ் என்ன சொல்லுங்க? இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் என்ன பண்றாங்க,
பிஸ்னஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளவே அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ்ல ரிசல்ட் என்னவா இருக்கணும்? ரிசல்ட் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அப் சைட் ஆகும். இன்னும் எனக்கு சப்ளை இருக்கு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடாகவும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஓகே. நேத்தோட பிபிஓசி ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட்டு டவுன்வர்ட்ஸ்க்கு ஓப்பன் ஆன பிறகு ஆக்ஷன் ஸ்டாப் ஆகல. நெக்ஸ்ட் பிபிஓசி உள்ள வந்துச்சு. அப்போ இந்த பிபிஓசி என்ன பண்ணுச்சு? மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணிட்டு வெளியே விடலை. இந்த பிபிஓசிலேருந்து மார்க்கெட்டு கீழே வெளியே விடலை, மேலே விடலை. ஸோ இந்த ப்ரொஃபைலும் ஆக மொத்தத்தில் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பிபிஓசி இன்னைக்கு நம்ம மண்டே அன்னைக்கு முக்கியமான ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். அப்போ இது டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் இந்த பிபிஓசி புஷ்ஷாக இருக்குன்றதால இந்த இடத்துல அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அப்போ மார்க்கெட் அப்சைடுக்கான ட்ராவல் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் முடிக்கும் போது எங்கே இருக்குது உங்களுக்கு 250 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 ரேஞ்சில் தான் கிஃப்ட் நிஃப்டியே இந்த வீக் வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் ட்ராவல் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போது அவங்க ரொம்ப கீழெல்லாம் கொண்டு போகல, ஆவரேஜ் தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மேபி இது அக்குமுலேஷனே எடுத்துக்கலாம், இல்லை ரீடிஸ்ட்ரிபியூஷனே எடுத்துக்கலாம், எப்படியோ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் எவிடன்ஸ் கிடைக்காத வரைக்கும் இது ரேஞ்ச். அவ்வளோதான். இது வந்து ஒரு ட்ரேட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக நாளைக்கு கான்டெக்ஸ்டில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் ப்ரீவியஸ் டே பிபிஓசி, கரண்ட் டே பிபிஓசி, இந்த புல் பேக் லோ, ஓகேங்களா? இதுக்கு கீழே ஓடிஎஃப் கிடைக்கணும். அப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக ஜூன் மந்த் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணிக்கணும், 23,000 அப்புறம் 28,000 22,800 அந்த ரேஞ்ச் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனமாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ பார்ப்போம், அது ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் ஒரு சிங்கிள் பிரிண்ட் வச்சு அந்த சிங்கிள் பிரிண்ட் கன்ஃபார்ம் ஆகி மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ்லாம் பார்க்குறது, அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணோம். இப்போ சோஃபார் நமக்கு இதுதான் ரெஃபரன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இந்த டே. ஸோ டெய்லி, வீக்லி, மந்த்லி இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி மார்க்கெட் இப்போ என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுன்றதை இந்த வீக்கு உண்டான பிளான்ஸை நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் பிரகாரம் நீங்கள் ஷெல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான செட்டப்பை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது யூ வில் கெட் சம் அண்டர்ஸ்டாண்டிங். வெறுமனே 2 கேண்டில் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறத விட இந்த மாதிரி விஷுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது ரெஸ்பான்சிவ் நடந்திருக்கா, ரெஸ்பான்சிவ் இனிஷியேட்டிவ் அப்புறம் அது அக்செப்டன்ஸாக மாறி இருக்கா, இல்லை மார்க்கெட் ட்ரேட் ரேஞ்சில் இருந்து எப்படி இருக்கு, எந்த டைம் ஃப்ரேம் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கு. அப்போ இந்த டைம் ஃப்ரேம் யார் கண்ட்ரோலில் இருக்கு? மார்க்கெட்டு எக்ஸாஷன் டைம் ஃப்ரேம் கண்ட்ரோலில் இருக்கு. கரெக்டுங்களா? மார்க்கெட்டு எக்ஸாஷன் டைம் ஃப்ரேம் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஸ்டில் மார்க்கெட் என்ன ஆகணும், உங்களுக்கு ஷார்ட் டைம் ட்ரேடர் கண்ட்ரோலுக்கு மாறணும். அதுக்கப்புறம் லாங் டைம் கண்ட்ரோல் மாறும்போது தான் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து கிளாரிட்டி ஆகும். அதுக்கு மார்க்கெட் வேலட்டையில் தான் இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட். வில் சி ஆன் நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். தேங்க்யூ.